ஹாய், வெல்கம் டு ஜுலா ஸ்ட்ரீம். இன்னைக்கு இஞ்சி ஊறுகாய், இஞ்சி பிக்கிள் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோங்க. இதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ இஞ்சியை தோல் உரித்து அதை எடுத்து வச்சு கழுவிட்டு தொடச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடுகு 1 டீஸ்பூன், இது தாளிக்கிறதுக்கு தான், அதை எடுத்து வச்சுக்கலாம். இஞ்சியை நம்ம நல்லா தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணி அதையும் எடுத்து வச்சுக்கலாம். வெல்லம் நான் 50 கிராம் எடுத்திருக்கேன், உங்களோட ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி. புளி 100 கிராம், கருவேப்பிலை, வரமிளகாய் நான் ஒரு 5-6 வரமிளகாயை கிள்ளி எடுத்து வச்சிருக்கேன். இதில் மிளகாத்தூள், மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், இது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. கல் உப்பு, உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்குங்க. பெருங்காயம், இது பிக்கிள் பொடி, கடுகும் வெந்தயமும் சேர்ந்த பிக்கிள் பொடி தான் இது. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வதக்க போகிறோம். அதாவது இஞ்சியையும் புளி உப்பு போட்டு நம்ம லைட்டாக வதக்க போகிறோம். இப்போ இதுக்கு ஆயில் நான் 100 ml ஃபஸ்ட்டு விட்டுட்டு அதில் பெருங்காயமும் இந்த இஞ்சியும் போட்டு அது கூடவே புளியையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். புளியில இருக்கிற அந்த நாறு, மேலே இருக்கிற அந்த தோல் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு கொட்டை இல்லாமல் அதையும் இது கூட போட்டு இதை நல்லா வதக்கிக்கணுங்க. இந்த இஞ்சி பிக்கிள் டைஜஷனுக்கு ரொம்ப நல்லதுங்க. ஹெவியாக சாப்பிடும்போது கூட கடைசியாக தயிர் சாதத்துக்கு எடுத்துக்கலாம். ரசம் சாதம், சாம்பார் சாதத்துக்குமே செம சூப்பராக இருக்குங்க. நம்ம வெளியில் எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்போது இட்லிக்கு எடுத்துக்கிட்டு போனோம்னா கூட கெட்டு போகாது, சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. இந்த அளவுக்கு இந்த பிக்கிள் வதங்கினதுக்கப்புறம் இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சிடலாம். அது ஆறட்டும். ஆறினோம்னா நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம அதே ஆயிலில் 50 ml எக்ஸ்ட்ரா ஊற்றுறோம். இப்போ 150 ml நான் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் ரீஃபைண்ட் ஆயிலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் பிக்கிளுக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். இப்போ கடுகு போட்டுட்டு அதில் கடுகு நல்லா பொரிஞ்சு வரும்போது வரமிளகாயும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இப்போ இந்த பிக்கிள் நம்ம செய்யும்போது நம்ம ரொம்ப நாள் வச்சுக்கணும்னா ஒரு 200 ml வரைக்கும் கூட ஜாஸ்தியாக எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த ஃபஸ்ட்டு போடும்போது பெருங்காய கட்டி போட்டேன். இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன், அது ஃப்ளேவருக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் உடனே நம்ம எடுத்து வச்சுருந்த வரமிளகாத்தூளை போட்டு ஒரு கிளறிட்டு நம்ம அரைச்ச இஞ்சியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதிலேயே கல்லுப்பையும் அந்த எடுத்து வச்சுருந்த கரும்பு சர்க்கரையுமே சேர்த்து அரைச்சிட்டேன். ஸோ அதையும் இதுக்குள்ளே போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கிளறணும். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம வச்சிருந்த பிக்கிள் பொடியையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் கிளறணும். மிக்சியை நீங்கள் கழுவி ஊற்றணும்னு நினச்சிங்கன்னா, அதாவது ரொம்ப நாள் வச்சுக்கல அப்படின்னா லைட்டாக கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றியும் கழுவி ஊற்றிக்கலாம். மற்றபடி தண்ணி சேர்க்காதீங்க ரொம்ப நாள் வச்சுக்கணும்னா. இந்த பிக்கிள் டேஸ்ட் செம சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.